ஹாய் சுதீஷ் நிதிஷ் vlog. இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டையிலேருந்து சிவகங்கை ஒரு லாங் ட்ரைவ் போயிருந்தோம். அதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ எங்கள் பின்னாடியே ஒரு லாரி வந்துச்சு. அந்த லாரியை தான் இப்போ வீடியோ எடுத்தோம். பாருங்கள், இந்த லாரி தான் வீடியோ எடுத்துருக்கோம். இதுக்கு பின்னாடியே ஒரு லாரி அழகாக வருது பாருங்கள். தெரியாது, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தானே தெரியும். நல்லா பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக வருது லாரி. அந்த லாரி பாருங்கள், இந்த லாரி இதுதான் ஃபஸ்ட்டு லாரி. இதுக்கு பின்னாடி லாரி வருது, பார்த்தாலே தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு லாரி. இது போயிட்டோம் போனதுக்கப்புறம் பின்னாடி ஒரு லாரி வரும். பாருங்கள், இதுதான் இந்த லாரி. இப்போ பாருங்கள், லாரி தெரியும். ஓவர்டேக் பண்ண போகுதுன்னு நினைக்கிறோம். பாருங்கள், இந்த லாரி தான் பின்னாடி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ ஓவர்டேக் பண்ணிடுச்சு அந்த லாரியை. ஓவர்டேக் பண்ணி போகுது. இப்போ லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி இப்போ அந்த லாரி ஃபஸ்ட்டு போயிடுச்சு. இந்த லாரி பாருங்கள், ஃபஸ்ட்டு போச்சு. எவ்வளோ அழகாக போணுச்சு பாருங்கள், நீங்களே போயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு. அப்புறம் போய்கிட்டே இருந்தான் பாருங்கள், போய்கிட்டே இருக்கான். இப்போ அழகாக இருக்குது போகிறது. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கான், ஸ்பீடாக நல்லா ஃபாஸ்ட்டாக. அப்புறம் லேனாவனுக்கு ஊர் வந்துருச்சு. இப்போ அங்கே லாரி, ஜேசிபி, மில்க் லாரி, அந்த லாரிலாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே வீடியோ எடுத்தோம் பாருங்க. அதான் இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு வந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு இருக்கான் வீடியோ பாருங்கள். இதுதான் அந்த வீடியோ பாருங்கள், அந்த பஸ்ஸு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு லாரி, பெட்ரோல் லாரி வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுதான் பெட்ரோல் லாரி. இதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி அழகாக ஒரு மண் லாரி வருது. இந்த போயிடுச்சு மண் லாரி பாருங்கள், எவ்வளோ அழகாக போணுச்சுன்னு. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு வருது பாருங்கள். இந்த பஸ்ஸு போயிடுச்சு. இவ்வளோ பஸ்ஸு லாரிலாம் வருது ரோட்டில், ஹைவேயில். அப்புறம் திருமயம் ஹைவேஸ் கிட்ட வந்தோம்ல, ஒரு லாரி வந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த லாரி தான் பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க, திருமயம் வந்தாச்சு. மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட மலைக்கோட்டை சூப்பராக, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மலைக்கோட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் திருமய கோட்டைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு வாட்டி இந்த மலைக்கோட்டைக்கு போயிருக்கோம், திருமயத்துக்கு. அது ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள். அதையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போ வீடியோ பார்த்துருக்காங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கொடுத்து ஆளும் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். பாருங்கள், தூரத்துலேருந்து எப்படி மலைக்கோட்டை தெரியுதுன்னு பாருங்கள். பாருங்கள் மலைக்கோட்டை. இப்போ இது ஒரு ஜேசிபி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஜேசிபி போயிட்டுருக்கு. அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்புறம் ஒரு சிமெண்ட் லாரி, மில்க் லாரிலாம் என்னமோ வேலை செஞ்சிட்ருக்காங்க, என்னன்னு தெரில, வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் திருப்பத்தூர் பைபாஸ் வந்துருச்சு, திருப்பத்தூர் பைபாஸ். அப்புறம் முன்னாடி ஒரு பஸ் வருது, காரைக்குடி. திருப்பத்தூர் பைபாஸை தாண்டி இப்போ காரைக்குடி லைனில் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு பஸ் வருது. இப்போ காரைக்குடிக்கு போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே காளையார் கோயில் போயிட்டு சிவகங்கை போயிடுவோம் பாருங்கள். இது லாரி வருது பின்னாடி, லாரி. இது மணல் லாரின்னு நினைக்கிறேன். ஆமாம், மணல் லாரி. இது லாரி. இந்த லாரி அழகாக இருக்குது, பச்சை கலர்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து அழகாக வருது. இந்த லாரி பேர் என்னமோ ஆர்ன்னு போட்டு வருது இந்த லாரி. பாருங்கள், எவ்வளோ அழகாக பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து முன்னாடி எவ்வளோ அழகாக ஆர்லாம் போட்டு வருது. இது இப்போ மண் இல்லை, இது சிமெண்ட் கொண்டு வருது. திருமயம் பக்கத்தில் பெல் கம்பெனி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குளம், அதில் மீன் பிடிச்சி விற்றுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் வாங்குறதுக்காக போனோம். இந்த குளத்தில் நிறைய கொக்கு நிற்கிது பாருங்கள். மீன் வாங்க போயிருந்தோம். அப்போ மீன்லாம் விற்றுருச்சு. அப்போ ஏற்கனவே வாங்கியிருந்தவங்க மீனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்துருந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள். அப்படியே எங்கள் அம்மா ஒரு கிலோ மீன் என்ன விலைன்னு கேட்டாங்க. ஒரு கிலோ 150 ரூபாய்ன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மீன்
2 கிலோ 2 கிலோ இருக்குமா. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருக்காம்போ இந்த மீன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மீன் எவ்வளோ நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு மீன் மட்டும் உயிரோடு இருக்குது பாருங்கள், காமிக்கிறான் பாருங்கள். நல்லா அந்த ஸ்லாம்பை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தான் ஃப்ரெஷ் மீன் கிடைக்காம போச்சு பாருங்கள். அந்த ஒரே ஒரு மீன் மட்டும் வாயான்னு திறந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஆனால் எங்களுக்கு தான் ஃப்ரெஷ் மீன் கிடைக்காம போச்சு. சே, நாங்கள் இன்னொரு வாட்டி அங்கே வந்துடும்னா வாங்குகிறோம், அப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், அதையும் பாருங்கள். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு வண்டி எடுத்து. அப்படியே வரமில்ல ஒரு ஐயப்பா கோயில் இருந்துச்சு தான். அப்படியே எங்களுக்கு பின்னாடி ஒரு பஸ்ஸு வந்துச்சு. அந்த பஸ்ஸு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இந்த பஸ்ஸு எந்த ஊருன்னு பார்ப்போம் வாங்க. கிட்ட வந்தானே பார்ப்பேன் எந்த ஊருன்னு. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எந்த ஊருன்னா சரியாக தெரில, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸு டிரைவர் வந்து எனக்கு அந்த அங்கிள் வந்து கை காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாருங்கள். கை காமிப்பாங்க நல்லா கிட்ட பாருங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள் காமிப்பாங்க கையை பாருங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இது ஊர் வந்து ராமநாதபுரம். புதுக்கோட்டையிலேருந்து ராமநாதபுரம் வருது இந்த வண்டி. இது போயிட்டுருக்கும்ல, இதுலேருந்து ஒரு வண்டி வந்துச்சு பாருங்கள். இந்த வண்டி பாருங்கள், இங்கிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு போயிடுச்சு. இப்போ நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம். நாங்கள் இப்போ வேகமாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஜிபிஎஸ் வண்டி பஸ் வருது. காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் போகுது இந்த பஸ்ஸு பாருங்கள். போயிட்டுருக்கு அவ்வளோ தூரம் போகுது. இப்போ வந்து ஒரு தண்ணி டேங்க் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அதையும் எவ்வளோ அழகாக கட்டிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். படிக்கட்டு எவ்வளோ வளைஞ்சு கட்டியிருக்காங்க. இதையும் சூப்பராக இருந்ததுன்னு நாங்கள் வீடியோ எடுத்தோம். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனோம் பாருங்கள். இந்த தண்ணி தொட்டி தான் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க புதுசாக பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படிக்கட்டே நல்லா வளைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. தண்ணி டேங்கு நல்லா சூப்பராக இருக்குது, கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு பஸ்ஸு செட்டு வந்துச்சு பாருங்கள். பஸ்ஸு செட்டு இது. இந்த பஸ்ஸு செட்டில் வந்து நிறைய பஸ்ஸு நிற்கிது. இங்கே பஸ்ஸு வேனு அதெல்லாம் நிற்கிது. சரி பார்க்குற இடம் போல் செட்டு. இந்த செட்டு ரேட் பஸ்ஸுக்கு மட்டும் நினைக்கிறேன். அப்படியே அதையும் தாண்டி போகும்போல இன்னொரு பஸ்ஸு செட்டு வந்துச்சு. அதில் வந்து லாரியும் பஸ்ஸும் கலந்து இருந்துச்சு பாருங்கள். ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் நிற்கிது, மீது எல்லாமே லாரி. இது லாரி செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டுருக்கோம்ல பாருங்கள். இதுதான் காரைக்குடி மின் நிலையம். இதுலேருந்து தான் பவர் சப்ளைலாம் ஆகுது. எல்லா ஏரியாவுக்கும் போகுது இதுலேருந்து பவர் சப்ளை பாருங்கள். பெரிய பெரிய டவர்லாம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் இதோட பெரிய டவர்லாம் இருக்கும், அதையும் எடுத்திருக்கேன். இது அழகாக இருந்ததுனால இதையும் வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம் நாங்கள் பாருங்கள். இதான் மின் நிலையம், காரைக்குடி மின் நிலையம். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய டவர்னு. இப்போ பாருங்கள் கிட்ட வரோம் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய டவர் பாருங்கள். கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிருந்தோம்னா எடுத்துக்கலாம் பாருங்கள். எவ்வளோ பெரிய டவரு, இந்த டவர்லாம் எப்படி தான் கட்டினாங்களோ. எவ்வளோ பெரிய டவர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மின் கம்பி போயிட்டே இருக்குது. அப்படியே நாங்கள் போனோம் ஜாலியாக. அப்போ வந்து ஃபயர் இன்ஜின் ஸ்டேஷன் வந்துச்சு பாருங்கள். ஃபயர் இன்ஜின் இப்போ ஃபயர் வண்டியெல்லாம் காணோம். எங்கேயாச்சும் போயிருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கோம்னா ஒரு ஃபேக்ட்ரி வந்துச்சு. இது என்ன ஃபேக்ட்ரின்னு சரியாக தெரில. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் இன்னொரு வீடியோவில் எடுத்து போடுறோம் பாருங்கள். அதையும் இது என்ன ஃபேக்ட்ரின்னு சரியாக தெரிஞ்சிச்சுன்னா வீடியோவில் போடுறோம் பாருங்கள். ஃபேக்ட்ரி இதான் ஒரு ஃபேக்ட்ரி. அப்படியே போயிட்டு இருந்தால் இப்போ கல்லல் ரோடுக்கு வந்தாச்சு பாருங்கள். இது வந்து ஒரு பஸ்ஸு போகுது பாருங்கள். அப்படியே ஒரு பஸ்ஸு போணுச்சு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பஸ்ஸும் போணுச்சு, அதையும் எடுத்துருக்கோம் பாருங்கள். அப்புறம் போயிட்டே இருக்கோம் பாருங்கள். இது ரோடு. இந்த ரோட்லேயே நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்பு ரொம்ப என்ஜாயாக இருக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்குது இந்த ட்ரிப்பு.
செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்களும் ஒரு வாட்டி கல்லரில் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். கல்லர் காளையார் கோயில் போனீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அங்கே கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா அதுலேயும் கமெண்டில் சொல்லுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டு இருந்தால் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதுவும் கையும் வலிக்குது. வேறு வழி என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் கல்லலே வந்தாச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். எப்படி இருந்தாலும் கனெக்ட் பண்ணி பார்த்தா கல்லன்னா காளையார் கோயில் போயிடலாம். சிவங்க பாருங்கள் பாருங்கள், இந்த ரோடு அவ்வளோ அழகாக இருக்குது. புதுசாக போட்டிருக்காங்க இந்த ரோடு. அது வந்து நாங்கள் புதுசு ரோடு போட்டெல்லாம் ஒரு வீடியோவில் போடுறோம். அதையும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோடு போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ரோடு இந்த ரோடு வந்து கல்லல் ரோடு. பாருங்கள் நல்லா சுற்றி செடியெல்லாம் இருந்துச்சு. பாருங்கள் செடி நல்லா செடியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வளர்க்குறாங்க போல். பாருங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும். வாங்க போயிட்டே இருப்போம். பாருங்கள் எவ்வளோ சுற்றி அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கொடுத்தா ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நேரடியாக வந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. காளையார் கோவில் வந்துட்டுருக்கோம். கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். பாருங்கள் சுற்றி மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரோடு அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரோடு போட்ட ரோடு பாருங்கள். அப்படியே போயிட்டுருக்கோம். ஜாலியாக போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போயிடுவோம். போயிட்டே இருக்கோம். அப்படியே வாங்க போயிட்டே இருப்போம். அவெல்லாம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் காளையார் கோயில் வந்துடும். காளையார் கோயில் போயிட்டு அங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் கிளம்பி போனோம் சிவகங்கைக்கு. போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் போனதுனால எங்களுக்கு டயர்டாக ஆயிடுச்சு. எங்கள் ஊரும் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கொடுத்து